ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்துல போய் ஷிஃப்ட் ஆகுறதுனால ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், ஒரு நல்ல ஹோப் கிடைக்கும், ஒரு நல்ல கரேஜ் கிடைக்கும். ஸோ செய்கிற விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நம்பிக்கையோட ஒரு செயலை வந்து செய்யறதுக்கான உதவிகளை வந்து இந்த ராசியாதிபதி செஞ்சு கொடுப்பாரு. ஸோ 3ஆம் இடம் தைரிய வீரிய ஸ்தானம். கடகத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியன், புதன், குரு 3 கிரகங்களும் வந்து பாத்தீங்கன்னா கடகத்துல உட்கார்ந்துருக்காங்க. ஒரு நல்ல பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக மேஷராசி நேயர்களுக்கு இந்த மாதம். சூரியன் குரு பொதுவா இணைஞ்சிட்டாலே வந்து பாத்தீங்கன்னா நல்ல பணம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ ஒர்க் அப்படிங்கிறது டார்ச்சரா இருக்கோ இல்லை சிம்பிளா இருக்கோ, ஆனா வரக்கூடிய பணம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கட்டாயமா கிடைக்கும். அதுல வந்து எந்த மாற்றமும் இல்லை. கட்டின வீடாக பார்த்துட்ருக்கோம், வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு வீடு, வண்டி, வாகன யோகம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மேஷராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாபாக இருந்தாலும் சரி, இல்லை பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, வரக்கூடிய அந்த ஃபினான்ஷியல் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்கு. 5ல் கேது பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு. ஸோ உங்ககிட்ட ஒரு விஷயம் கொடுத்து செய்ய சொல்லியிருக்காங்க, அது ரொம்ப நாளாக அந்த ஒர்க்கு பெண்டிங்காகவே இருக்குது, ஃபினிஷ் ஆகவே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மந்த் அந்த ப்ராஜெக்டோ இல்லை அந்த சுக்கிரன் 6ஆம் இடத்துல போய் நீசமாகிறாரு. ஸோ கணவன் மனைவிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது. மேஷராசிக்கார நேயர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது இந்த மாதம் ஹெல்த் இஷ்யூஸஸ் இருக்கா அப்படிங்கிறத நோட் பண்ணும் பொழுது கண், காது சார்ந்த நோய்கள் வருவதற்கு மேஷராசி நேயர்களுக்கு ஒரு வாய்ப்பு. உங்களுடைய ஜாதகம் சார்ந்த கேள்விகளுக்கு இலவசமாக பலன். இதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா உங்களுடைய பெயர், தனிப்பட்ட கேள்விகளோட டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் இது 3ஐயும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதற்குண்டான பதில்கள் செப்டம்பர் மாத மேஷ ராசி பலன்கள் வீடியோவில் வெளிவரும். ஓம் நம சூர்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. என்னை ஈன்றெடுத்த எனது தாய் தந்தையர் மற்றும் எனது குருவான வேதாத்ரி மகரிஷி ஆகிய மூவரின் பொற்பாத கமலங்களை தொட்டு வணங்கி எஸ்விஜே கோவை நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ வாராகி ஜோதி நிலையத்தின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் ஆகஸ்ட் மாத ராசி பலன்களைத்தான் பார்க்க போகிறோம். 12 ராசிகளுக்கும் தனித்தனியான வீடியோவாக வெளிவரும். வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல ஆகஸ்ட் மாத கிரக நிலைகளை பற்றி பார்த்துடலாம். சூரியனானவர் ஆகஸ்ட் 17 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கடகராசியிலும், அதன் பிறகு வந்து சிம்ம ராசியிலும் சஞ்சாரம் பண்ணுறார். ஆகஸ்ட் 2ஆம் தேதி செவ்வாய் பகவானானவர் மிதுனத்துக்கு போகிறார். ஆகஸ்ட் 5ஆம் தேதி புதன் பகவானானவர் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு ஷிஃப்ட் ஆகுறாரு. ஆல்ரெடி புதன் பார்த்தீங்கன்னா வக்ரம் அப்படிங்கிற நிலையிலே தான் இருக்குது. வக்ரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு ஷிஃப்ட் ஆகுறாருங்க. சுக்கிரன் ஆகஸ்ட் 1ஆம் தேதியே வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில நீச சுக்கிரனா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுறாரு. குரு பகவானானவர் எப்பயும் போல கடகத்திலையும், சனி பகவானானவர் மீனத்திலையும் சனி வக்ரமாக இருக்காரு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்திற்கான கிரக நிலைகள். ஆக்சுவலாக சனி பகவான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மேஷ ராசிக்கு 7.5 சனி நடந்து கொண்டுட்டு இருக்கு. சனி பகவான் ஜூலை 26ஆம் தேதியிலிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா வக்ரம் அப்படிங்கிற நிலையில தான் இருந்துட்டு இருக்காரு. ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்துல போய் ஷிஃப்ட் ஆகுறதுனால ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், ஒரு நல்ல ஹோப் கிடைக்கும், ஒரு நல்ல கரேஜ் கிடைக்கும். ஸோ செய்கிற விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நம்பிக்கையோட ஒரு செயலை வந்து செய்யறதுக்கான உதவிகளை வந்து இந்த ராசியாதிபதி செஞ்சு கொடுப்பாரு. ஸோ 3ஆம் இடம் தைரிய வீரிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு இந்த ராசியாதிபதி போய் ஷிஃப்ட் ஆகுறதுனால இந்த மாதம் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் அதிபதியாக கொண்ட மேஷராசி அன்பர்கள் வந்து ஒரு நல்ல நம்பிக்கையோட செயல்படும் மாதமாக இந்த மாதம் இருக்கும். 3ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா நட்பு வட்டாரம், நமக்கு கிடைக்கக்கூடிய தொடர்புகள், ஸோ கம்யூனிகேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஹவுஸை வந்து இண்டிகேட் பண்ணும். அப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷன், அந்த கான்டாக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடிய மாதமாக இருக்கும். ஒரு நல்ல பெரிய இடத்துல இருந்து நம்மளுக்கு தொடர்புகள் கிடைக்கிறது, பெரிய இடத்து ஆளுங்களோட நம்மளுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார்ம் ஆகிறது, இந்த மாதிரி தொழில் தொடர்புகள் ஏற்படுறது, இதுக்கெல்லாமே இந்த ஆகஸ்ட் மாதம் வாய்ப்புண்டு. கடகத்துல வந்து பார்த்தீங்கன்னா சூரியன், புதன், குரு 3 கிரகங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கடகத்துல உட்கார்ந்துருக்காங்க. ஒரு நல்ல பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக மேஷராசி நேயர்களுக்கு இந்த மாதம் இருக்கும்.
சூரியன் குரு பொதுவாக இணைஞ்சிட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பணம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ ஒர்க் அப்படிங்கிறது டார்ச்சராக இருக்கோ இல்லை சிம்பிளாக இருக்கோ, ஆனால் வரக்கூடிய பணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயமாக கிடைக்கும். அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் புதன் குரு இணைவு அப்படிங்கிறது வந்து வீடு வண்டி வாகன சேர்க்கை, வீடு கட்டணும் அப்படின்னு ஐடியாவோட சில பேர் இருப்பாங்க மேஷராசி நேயர்கள். ஸோ அவங்க வந்து அதோட முயற்சியில் அடுத்த கட்டத்தை எடுத்து வைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். இல்லை கட்டின வீடாக பார்த்துட்டு இருக்கோம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு வீடு வண்டி வாகன யோகம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ எதிர்காலத்திற்கு தேவைப்படக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதற்கான அடித்தளத்தை இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து மேஷராசி அன்பர்கள் போடலாம். ஸோ மேஷராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாபாக இருந்தாலும் சரி இல்லை பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி வரக்கூடிய அந்த ஃபினான்ஷியல் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காதுங்க. 5ல் கேது பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு. ஸோ உங்ககிட்ட ஒரு விஷயம் கொடுத்து செய்ய சொல்லியிருக்காங்க, அது ரொம்ப நாளாக அந்த ஒர்க்கு பெண்டிங்காகவே இருக்குது, ஃபினிஷ் ஆகவே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மந்த் அந்த ப்ராஜெக்டோ இல்லை அந்த ஒர்க்கோ வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதத்தை எதிர்பார்க்கலாம். கேட்ட இடத்தில் கேட்ட உதவிகள் கிடைக்கப்பெறும் மாதமாக இருக்கும். ஸோ சுக்கிரன் அப்படின்னு சொல்லும் பொழுது தனக்கு அமையக்கூடிய மனைவி, ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் அப்படிங்கும்போது கலஸ்திர பாவாதிபதி. ஸோ வரக்கூடிய மனைவியாக இருந்தால் கணவன், கணவனாக இருந்தால் மனைவி. ஸோ பெண்கள் ஜாதகத்தில் செவ்வாயும் ஆண்கள் ஜாதகத்தில் சுக்கிரனையும் சொல்கிறோம். ஸோ இங்கே மேஷராசி நேயர்களுக்கு இந்த மாதம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சுக்கிரன் 6ஆம் இடத்துல போய் நீசமாகிறாரு. ஸோ கணவன் மனைவிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது தென்படுது. ஸோ அதிகமாக பேசாமல் என்னென்னா என்ன அப்படிங்கிறதோட உங்கள் கான்வர்சேஷன் நின்றுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதிகமாக பேசுகிறீங்க அப்படிங்கும்போது நிச்சயமாக அதை வைத்தே இந்த மாதம் வந்து சிறு சிறு கருத்து மோதல்கள் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இந்த மாதம் இருக்குது. ஸோ மேஷராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது படிப்பு ரீதியாக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லை. ஸோ என்ன படிக்கிறீங்களோ அதை அப்படியே எக்ஸிபிட் பண்ணலாம். அவுட்புட் அப்படிங்கிறது படித்ததை அப்படியே தெளிவாக வெளியில் கொடுக்குற மாதிரி இருக்கும். எக்ஸாம்ஸ் ஏதாவது வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் நல்ல ஒரு மார்க்ஸை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. மேஷராசிக்கார நேயர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது இந்த மாதம் ஹெல்த் இஷ்யூஸஸ் இருக்கா அப்படிங்கிறத நோட் பண்ணும் பொழுது கண் காது சார்ந்த நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு உள்ள மாதமாக தெரிகிறது. ஸோ ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது இல்லை ஆல்ரெடி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துகிட்ருக்கு அப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். ஸோ இப்போ காமனாக வந்து பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கார நேயர்களுக்கு ஃபஸ்ட்டு ஜாப் நல்லா இருக்கணும், இல்லை பண்ணுற பிஸ்னஸ் நல்லா இருக்கணும். அப்போ தான் வரக்கூடிய பணம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ பணத்தில் தடை இல்லாமல் கிடைச்சாலே பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப வாழ்க்கையே ஒரு நல்ல அமைதியான வாழ்க்கையாக போகும். ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், வேலை வாய்ப்புகள், பணம் உண்டு, வருமானம் உண்டு. ஸோ பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம். ஸோ கணவன் மனைவிக்குள்ள மட்டும் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது, பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக பேசுகிறது வந்து சிறந்ததாக இருக்கும். ஸோ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை, படிப்பு வந்து ஸ்மூத்தாக நல்லா போயிட்டுருக்கும். ஸோ பெண்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதிகமான ஸ்ட்ரெஸ் இல்லாமலும் கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்திட்டும் இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதம் நல்ல மாதமாகவே இருக்கும். ஸோ ஹெல்த் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண் காது சார்ந்த பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் மேஷராசி நேயர்களுக்கு ஒரு நல்ல மாதமாகவே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.